கூலி படம் ரிலீஸ் ஆகி 6 நாள் ஆச்சு. இன்றைக்கி 7வது நாளில் இருக்கும். ஸோ முதல் 4 நாட்கள் இந்த படம் 404 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் திங்கள் செவ்வாய் அப்படிங்கிறதுனால 2 நாளுமே வீக் டேஸ், அதனால் ஆட்டோமேட்டிக்காக ரெவென்யூ குறைஞ்சிருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 500 கோடியை கிராஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது வேர்ல்டு வைடு. அது எப்போ வேணால் இன்றைக்கி ஒரு அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே இந்த படம் ஒரு யூஷுவல் படம், லோகேஷ் ஏற்கனவே பண்ண படத்தை உல்ட்டா பண்ணியிருக்காரு, அப்படியே காப்பி பேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நிறையா ஒரு தகவல்கள்லாம் சோஷியல் மீடியாவில் பரவ ஆரம்பிச்சுது. அதே போல் இது எதிர்பார்த்த மாதிரி மிகப்பெரிய ஒரு வைப்ஸை க்ரியேட் பண்ணல படம். அதாவது அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தது படம் ரிலீஸ்க்கு முன்னாடி. அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் முதல் காட்சிக்கு அப்புறமே தகர்ந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதையும் தாண்டி இந்த படம் ஓரளவுக்கு ரெவென்யூ பண்ணிட்டு தான் இருக்குது. இதற்கிடையே இப்போ இருக்கிற பசங்க, குறிப்பாக ஜென்சி கிட்ஸ் இந்த படத்தை அக்கு வேறு ஆணி வேற பிரித்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. அது ஒவ்வொரு சீன் பை சீன் டீகோட் பண்ணி பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் பேசிட்டு வராங்க. ஸோ அப்படி தான் இந்த கதை ஏற்கனவே விக்ரம் படத்தில் கமலுக்கு சொன்ன கதை தான் ரஜினிக்கு கூலி படத்தோ கதையாக லோகேஷ் சொல்லியிருக்காரு. ஸோ விக்ரம் கூலி ரெண்டுமே ஒரே கதை, வேறு வேறு ஆக்டர்ஸை வச்சு பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான டீகோட் பண்ணி நிறையா சோஷியல் மீடியாவில் தகவல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா லோகேஷ் ரஜினி கமல் 2 பேருக்கும் கதையை எப்படி தான் நரேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வெர்ஷன் ஓடிட்டுருக்கு. ஆக்சுவலாக விக்ரம் அண்ட் கூலி 2 படத்தோட கதையை ரஜினி கமலுக்கு லோகேஷ் நரேட் பண்ணுறாரு. எப்படி அப்படின்னாக்க, கமல் சார் நீங்கள் 30 வருஷமாக தலைமறைவாக இருக்கீங்க, ரஜினி சார் நீங்கள் 30 வருஷமாக ஆஃப்லைனில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பையன் இருக்கார், உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், அந்த பையனை வில்லன் குரூப் கண்டுபிடிச்சி கொன்னுடுறாங்க, உங்கள் ஃப்ரெண்டை வில்லன் குரூப் கண்டுபிடிச்சி கொன்னுடுறாங்க, அவர் சாகிறப்ப எங்கள் அப்பா நிச்சயம் உங்களை தேடி வருவாடா அப்படின்னு சொல்லிட்டு சாகிறாரு, அவர் சாகிறப்ப என் ஃப்ரெண்டு நிச்சயம் உங்களை தேடி வருவான்டா அப்படின்னு சொல்லிட்டு சாகிறாரு, அவர் சொன்னபடியே உங்கள் பையனை கொன்ன வில்லன் குரூப் தேடி நீங்கள் போகிறீங்க, அவர் சொன்னபடியே உங்கள் ஃப்ரெண்டை கொன்ன வில்லன் குரூப்பை தேடி நீங்கள் போகிறீங்க, இந்த வில்லன்களுக்கே தெரியாமல் ஒரு அண்டர் கிரவுண்டில் அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, இந்த வில்லனுக்கு தலைமறைவாக ஒரு மனைவி இருக்காங்க. அதே போல் ஃபஸ்ட் ஹாஃபில் டாமினேட் பண்ண போகிற ஒரு நல்ல போலீஸு, அது ஒரு மலையாள ஆக்டர் பண்ணுறாரு ஃபகத் ஃபாசில். அதே போல் ஃபஸ்ட் ஹாஃபில் டாமினேட் பண்ணுறதுக்கு ஒரு கெட்ட போலீஸ் பண்ணுறாரு, அது ஒரு மலையாள ஆக்டர் தான் பண்ண போகிறாரு, சௌபின் சாகிர் பண்ணுறாரு இந்த கதையை. அதே போல் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னாக்க அந்த லேடிக்கு ஒரு அற்புதமான டிரான்ஸ்மிஷன் வைக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லேடிக்கு யாருமே எதிர்பார்க்க மாதிரி ஒரு டிரான்ஸ்மிஷன் வைக்கிறோம். இன்டர்வலில் ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்கிறீங்க சார், இன்டர்வலில் முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அதே போல் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத வகையில் காளிதாஸ் உங்கள் தத்து பையனில் உங்கள் பையனை ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறோம். அதே போல் ஸ்ருதிஹாசன் சத்யராஜ் பொண்ணு இல்லை உங்கள் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குறோம் சார். அதே போல் லாஸ்ட்டில் வில்லன் குரூப் இங்கே போதைப் பொருள் கடத்துகிறாரு, வில்லன் குரூப் இங்கே ஹியூமன் ஆர்கன்ஸ் கடத்துகிறாங்க. கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி பால் பாட்டிலுக்காக ஒரு மாசாக ஒரு ஃபைட் பண்ணுறீங்க சார், இங்கே கிளைமாக்ஸுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபோனுக்காக ஒரு டெரராக ஒரு ஃபைட் பண்ணுறீங்க சார். கிளைமாக்ஸில் சூர்யா கூட வச்சு மாஸ் பண்ணுறேன் சார், கிளைமாக்ஸில் அமெரிக்கானை வச்சு தமாஸ் பண்ணுறேன் சார். அந்த ஒய்ஃபை வில்லன் குரூப் கழுத்தறுத்து கொண்டுடுறாங்க சார், அந்த போலீஸோட மனைவியை வில்லன் குரூப் கழுத்தில் குத்தி கொண்டுடுறாங்க சார். அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதையை கமல் அண்ட் ரஜினி 2 பேருக்கும் லோகேஷ் நரேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சோஷியல் மீடியாவில் செமையாக போயிட்டுருக்கு. எல்லாமே வைரலாக பல பேர் பார்த்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் அந்த காலத்தில் பண்ணுறது தான் ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி தான், அதை வேறு ஃப்ளேவரில் வித்தியாசமாக எப்படி கொடுக்குறாங்க. அது மாதிரி தான் லோகேஷும் தனக்கு உண்டான போதைப்பொருள் கள்ளக்கடத்தல் இந்த மாதிரியான ஒரு ஜானரில் அதுக்குள்ளே ஒரு போலீஸையும் வச்சு ஒரு கேங்ஸ்டரையும் வச்சு ஒரு ஆடுப்புள்ளி ஆட்டங்கிற மாதிரி ஒரு கேமை எப்போதுமே ஆடுவார். அதை இதுலேயும் பண்ணியிருக்காரு, ஓரளவுக்கு அதை சக்ஸஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எது எப்படியோ ஒரு 500 கோடி இன்றைக்கி கடந்த ஒரு படமாக கொடுத்துருக்காரு. அதே போல் விக்ரம் படத்தை 450 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ண வச்சார். கமலுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் படமாக அது இருந்தது. அதே போல் ரஜினிக்கும் முந்தைய சாதனைகளை முறியடிக்கிற மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க்கை நோக்கி இந்த படத்தை கொண்டு போயிட்டுருக்காங்க. எப்படி இந்த வீக் ஃபுல்லாக இந்த படம் நிச்சயம் தேட்டரில் நல்லா போகும். வரும் சாட்டர்டே சண்டேக்குள்ளே
ஜெயிலர் பண்ண 650 கோடியை இந்த படம் பீட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட பெரிய டாஸ்காக இருக்குது. அதை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்காங்க. நிச்சயமாக அதை ஈஸியாக ஓவர்டேக் பண்ணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய இண்டஸ்ட்ரியோட கருத்தாக இருக்குது. ஸோ லோகேஷ் அடுத்த படத்துலையாவது கொஞ்சம் ஏதாவது புதுசாக பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரியும் ஃபேன் கொஞ்சம் இப்போவே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கிட இன்னொரு தகவல் இருக்குது. அதை வந்து ரஜினியை கமல்கிட்ட கேட்டதாகவும் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அந்த கமல் வந்து ரஜினியை பார்த்து வாழ்த்து பெற்றார் இல்லையா, அப்போ வந்து ஒரு தகவல் போயிருக்கு. நம்ம 2 பேரும் எப்போ சேர்ந்து படம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரஜினி கேட்டிருக்காராம். நிச்சயமாக பண்ணிடலாம், அதுதான் அடுத்த ப்ராஜெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கமலும் சொல்லியிருக்காங்களாம். ஸோ அந்த படத்தை லோகேஷ் கனகராஜே கொடுத்து டைரக்ட் பண்ண சொல்லலாம். 2 பேருக்கும் ஒரு ஹிட்டு கொடுத்தவர், 2 பேரோட வேவ் லென்த்தையும் தெரிஞ்சவர், 2 பேரோட ஒரு அன்புக்கு பரிச்சயமாகவும் பாத்திரமானவர். ஸோ என்னுடைய தீவிரமான ரசிகன் லோகேஷ் கனகராஜ். உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பையன் லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு 2 பேருமே பேசி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ லோகேஷ்க்கு இந்த விஷயம் போயிருக்கு. அவர் இந்த மாதிரியான ஒரு கதை பண்ண போகிறாரா என்ன தெரியல. ஆனால் இந்த கதையை நீங்களே பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி ரஜினி வந்து கமல்கிட்ட கேட்டிருக்காரு. வெளியில் ஒருத்தர் பண்ணுறதோட நீங்களே ஸ்கிரிப்ட் பண்ணுங்க, இதுக்கு நான் கொஞ்சம் இதை ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணித்தரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே பண்ணிடலாமே இதை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கமல் அண்ட் ரஜினி 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணால் இன்னைய டேட்டில் அது எந்த மாதிரி ஒரு மாசான படமாக இருக்கும்னு இப்போ நம்மளால் உணர முடியுது. ஸோ அது நடந்தால் நிச்சயமாக தமிழ் மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகளவில் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் மூவியாக இருக்கும். வேர்ல்டு லெவலில் பிரேக்கிங் ரெக்கார்டு, அதாவது கலெக்ஷனில் இந்த படம் இது வரைக்கும் பண்ண எல்லாத்தையும் ஒட்டச்சு தூள் ஆக்கிடும் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். அது எவ்வளவு சீக்கிரம் நடக்கும் அப்படின்லாம் தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு டாக் இருக்கிறது மட்டும் உண்மை. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.